2009ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 3% அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டால் தமிழ்நாட்டினுடைய மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வடக்கு மாவட்டத்திலே வாழ்கின்ற ஆதிராவிடன் அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாய மக்களுக்கும் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் மற்றும் பல்வேறு சிறுபான்மை சமுதாயங்களுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து நடைபெறுகின்ற கருத்தரங்கிலே கலந்து கொள்வதற்காகவும் அதேபோன்று தமிழகத்தினுடைய முதல் தனியார் பல்கலைக்கழகமாக இருந்து இப்பொழுது அரசு பல்கலைக்கழகமாக மாறியிருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கடந்த 10 ஆண்டு காலமாக இங்கு பணிபுரியக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் அழைக்கப்படக்கூடிய பட்டியல் பிரிவு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஏற்படக்கூடிய பல்வேறு இடர்பாடுகளை குறித்து அந்த நிர்வாகத்திடம் எடுத்து சொல்வதற்காகவும் இன்று நான் சிதம்பரம் வருகை புரிந்திருக்கிறேன். கருத்தரங்கிற்கு முன்பாக பல்கலைக்கழகம் சென்று பல்கலைக்கழக இப்பொழுது பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பதிப்பாளர் அவர் பிரகாஷ் அவர்களை சந்தித்து பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பாக பல்வேறு முறையீடுகள் இருந்தன. குறிப்பாக இந்த பல்கலைக்கழகத்தில் 10 வருடங்களுக்கு முன்பு ஏறக்குறைய 30,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வந்தார். ஆனால் அரசு பல்கலைக்கழகம் மாறிய பிறகு இங்கு ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலின பிரிவு மாணவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் சரிந்து போய்விட்டது. குறிப்பாக 40% மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்த நிலை மாறி இப்பொழுது 18%க்கும் குறைவாக ஒரு நிலைமை உருவாயிருக்கிறது. அதே போல இங்கு ஆசிரியர்கள் பலர் இடமாற்றம் செய்யப்பட்டதனுடைய விளைவாக இங்கு இப்பொழுது 4%க்கும் குறைவான அளவிற்கு பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் என்ற நிலைமை இருக்கிறது. அதே போல மாணவர்களுக்கு பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் பிற அரசு பல்கலைக்கழகம் காட்டிலும் 10 மடங்கு 15 மடங்கு. அதாவது பிஹெச்டி படிக்கக்கூடியவர்களுக்கு மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் 3000 ரூபாய் என்று சொன்னால் இங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 55,000 ரூபாய் வரையிலும். அதே போல ஸ்காலர்ஷிப் மாணவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்காத காரணத்தினாலே அல்லது காலம் தாழ்த்துகின்ற காரணத்தினாலே அவர்கள் பல பேர் தேர்வு எழுத அனுமதிக்கப்படாத நிலைகள். அதே போல இங்கு உபரி ஆசிரியர்கள் என்ற பெயரிலே தமிழ்நாட்டுடைய பல கல்லூரிகளுக்கு மாற்றப்பட்ட ஆசிரியர்கள் அங்கு எந்த விதமான அவர்களுக்கு வளர்ச்சியும் இல்லாமல் அவர்களுக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் 30 ஆண்டு காலம் பணிபுரிந்த ஆசிரியர்கள் கூட மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கக்கூடிய நிலைகள் என்று பல்வேறு விதமான பிரச்சனைகள். அதே போல இந்த பல்கலைக்கழகம் துவங்கப்பட்ட 1929களில் இந்த பல்கலைக்கழகத்துக்காக பல பேர் எண்ணற்றவர்கள் நிலங்கள் கொடுத்திருக்கிறார். அந்த நிலம் கொடுத்தவர்களுடைய பிள்ளைகளுக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இங்கு கடைபிடிக்கப்படவில்லை. அதே போல ஓய்வு பெறக்கூடிய கடற்கரை ஊழியர்கள், இடைநிலை ஊழியர்கள் அவர்களுக்கு பென்ஷன் கிடைப்பதில்லை. அவர்களுக்கு கம்பாஷனட் கிரமத்துல கருணை அடிப்படையில் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு வேலை கொடுக்கணும். இது போன்று பல குறைபாடுகள் இங்கே இருந்தன. அதையெல்லாம் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும்படி என்று பதிவாளரை சந்தித்து நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். பதிவாளர் அவரிடம் அதையெல்லாம் எடுத்து சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இப்பொழுது கருத்தரங்கு மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் சமூக நீதி தான் தமிழ்நாட்டினுடைய அரசனுடைய திராவிட மாடல் அரசனுடைய கொள்கை என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் அரசியல் சாசனம் எழுதப்படுவதற்கு முன்பாக 1921களிலே இருந்து, அதாவது மெக்டொனால்டு என்று அழைக்கப்படக்கூடிய ஆங்கில பிரதமர் இந்த காலத்திலே இருந்து கம்யூனிட்டியை முதல் முறையாக இடஒதுக்கீடு எல்லா சமுதாயங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அதுதான் நீதி கட்சியா இருந்தது எல்லாருக்கும். அதுக்கு பிறகு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசனத்திலேயே சோசியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் அழைக்கப்படக்கூடிய இந்தியா முழுமைக்கும் பல்வேறு சமுதாயங்கள், தீண்டாமை கொடுமை காலார சமுதாயங்கள் எல்லாம் ஒன்றிணைத்து அகில இந்திய அளவில் 15%, பட்டியல் பழங்குடி மக்களுக்கு 7-22.5%. தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கையை பொறுத்த மட்டிலும் 18%க்கு மேல இன்றைய கணக்குப்படி 22%. 18% கொடுக்கப்பட வேண்டும் என்பது
அரசியல் சாசனத்தை இருக்கிறது. ஆனால் 2009ஆம் ஆண்டு இந்த மக்கள் படித்து, பரையர் சமுதாய மக்களும் தேவேந்திர மக்களும் படித்து அவர்கள் கொஞ்சம் முன்னேறுகிறார்கள். ஏன்னா வேலை வாய்ப்பு, தனியார் தொழில் தொடங்க முடிவதில்லை, அவரால் முன்னேறி செல்ல முடியும். ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியது அரசாங்கத்தினுடைய துறைகளில் மட்டும்தான் முன்னேறி செல்ல முடியும். ஆனால் இதை கூட சகித்துக் கொள்ள முடியாதவர்கள் இந்த பரையர் சமுதாய மக்கள் தேவேந்திர மக்களுடைய முன்னேற்றத்தை தடுத்திட வேண்டும். அதை சகித்துக் கொள்ள முடியாமல் அன்று கருணாநிதி அவர்களால் 3% அருந்தீர் உள்ளுக்கீடு, அவங்க அருந்தீர்னு சொல்லக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஆதி ஆந்திராக்கள், அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அவர்கள் பெரும்பாலான தெலுங்கு பேசக்கூடியவர்கள் என்று அது கமிஷன் போடுறதுக்குள்ள அந்த நீதி அரசருடைய இதுலயே அவர் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஒரு மொழியை மட்டும் பரையர் சமுதாய மக்களும் தென்மாடுகளில் வெள்ளர் அழைக்கப்படுகிற தேவேந்திர என்ற சமுதாய மக்களுக்கும் தமிழ் மொழியை பற்றி தெரியாது. அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய வேறாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இடஒதுக்கீட்டை முழுக்க 3% என்ற பெயரில் 3% மட்டும் கொடுக்காமல் எங்கெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாகிறதோ அங்கெல்லாம் 3ஐ 4 ஆக்கி 5 ஆக்கி 6 ஆக்கி 18% அப்படியே அபகரிக்கக்கூடிய ஒரு போக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது. அப்படித்தான் அரசாங்க கல்லூரியில் பிகாம் பட்ட படிப்பு இருந்தாலும் சரி, அல்லது தனியார் அரசு உரிமையுடைய கல்லூரியில் இருந்தாலும் சரி, அதே போல மிக உயர்ந்த பதவிகளில் கடந்த 15 வருஷத்துல திமுக அன்னைக்கு 2006 2011 வரை ஆட்சி இருந்த போதும் எண்ணற்ற பதவிகளை ஒரே குறிப்பிட்ட சாதிக்கு மட்டுமே, அது அருந்தருக்கு மட்டுமே கொடுத்தார்கள். இப்பொழுதும் கடந்த 3 ஆண்டு காலமும் அனைத்து பிஎல் பிஆர் அழைக்கப்படக்கூடிய தேவேந்திரோட மக்களுக்கும் ஆதிராட பரையர் சமுதாய மக்களுக்கும் வர வேண்டிய சட்ட ரீதியான அந்த பங்கை எடுத்து ஒரு சாதிக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதி நடக்கிறது. எனவே இது குறித்து அது அண்மையில் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. அது அந்த தீர்ப்புல என்னன்னா அதை எஸ்சியிலையும் பிரித்து கொடுக்கலாம் இருக்கிறத தவிர பிரித்து ஒரு சாதிக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு உண்டாத ஒரு சாதிக்கு கொடுக்க வேண்டும் என்று எந்த இடத்துலையும் சொல்ல. ஆனால் எந்த துரோகத்தை கருணாநிதி செஞ்சாரோ அதே துரோகத்தை ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலேயும் இங்கே பேசுவதற்கு ஆள் இல்லை என்பதை போல நினைத்துக் கொண்டு அவர்கள் இந்த அநீதியை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது குறித்து நம்முடைய இன்னைக்கு இந்த மாதிரி நிலை நீடித்தால் கல்லூரியில படிக்கலாமே தவிர, ஆனால் படிச்சு எந்த வேலைக்கும் இந்த வடக்கு மாவட்டக்கூடிய பரையர் சமுதாய இளைஞர்களும் அதே தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர சமுதாயத்தில் வேலைக்கு போக முடியாத ஒரு அநீதியை இந்த திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. எனவே அதை நிறுத்தப்படணும். நீங்க ஒட்டுமொத்தத்துல இன்னைக்கு எந்த விதமான எம்பிரிக்கல் டேட்டா, அதாவது விஞ்ஞானபூர்வமான ஆய்வு செய்து மக்கள் தொகையை கரெக்டா கணக்கெடுத்திருக்கணும். ஆனா கணக்கெடுக்கல. அதே போல தமிழ்நாட்டிற்குரிய 56 துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் ஏபிசிடி என்று அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு துறையிலையும் துறை வாரியாக ஏழை எத்தனை பேர் எஸ்சி இருக்கிறாங்க, அதுல பிஆர் எவ்வளவு இருக்கிறாங்க, பிஎல் எவ்வளவு இருக்கிறாங்க, எஸ் இருக்கிறாங்க ஆய்வு பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சாதி குறைவாக இருந்தால் மட்டும்தான் அதை பிறப்பு நடவடிக்கை எடுக்கும். ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான புள்ளி விவரங்களையுமே அளவு செய்யாம மனம் போன போக்குல அவங்க அன்னைக்கு திமுக மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தது, கம்யூனிஸ்டுடைய தயவு, பாமகவுடைய தயவு தேவைப்படுறதுனால அவர்கள் எல்லாம் என்ன அழுத்தம் கொடுத்தார்களோ அதுக்கு அடிபடிஞ்சு இன்னைக்கு தேர்தல் வாக்கு வங்கியை அடிப்படையாக வச்சு அந்த வாக்கு வங்கியை எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த அருந்தர் கம்யூனிட்டியை ஓட்டு வங்கியா மாற்ற வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இன்னைக்கு ஆதிராவிட சமுதாயம் என்று அழைக்கப்படக்கூடிய பரையர் சமுதாயத்தினுடைய உரிமையையும் அரசியல் ஜாதகத்தில் கொடுத்த உரிமையும் தேவேந்திரோட மக்களுடைய உரிமையும் எடுத்து பட்டவர்த்தனமாக அறுதி கொடுக்கிறார்கள். இதை விட ஒரு அநீதி இந்த நாட்டில் கிடையாது. பெரியார் குறித்து சீமான் பேசினது இன்னைக்கு நான் வந்திருக்கிற மேட்டர் மிக மிக முக்கியமாக 20% மேற்பட்ட மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஆச்சுங்களா. யாரை பத்தி பேசுறது இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்திய அரசியல் சாசனத்துல என்ன கொடுத்திருக்கதோ அதை இந்த மக்களுக்கு உண்டான உரிமையை நிலநாட்ட வந்த அரசு, அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஒட்டுமொத்தத்துல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசு எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு அதனுடைய எல்லா விதமான குவாலிட்டி 10 மடங்கு ரைஸ் ஆகணும். ஆனா இதே பல்கலைக்கழகத்துக்குள்ள 10 வருஷம் மேல வந்திருக்கிறேன், 5 வருஷம் மேல வந்திருக்கிறேன். அன்று அது ஒரு அதாவது ஒரு திருவிழா, அதாவது திருவிழாவுக்குள்ள போற மாதிரி இருக்கும் பல்கலைக்கழகத்துக்கு வரும்போது. இப்பொழுது அதனுடைய பொலிவு இல்லாம இருக்குதுங்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு. சார் இன்னைக்கு சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது
வேறக்குறைய 2 கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. அதே போல இந்த பிரச்சனைக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இந்த கருத்தை நீங்க வந்து அதாவது திமுக அரசு அதாவது வந்து சொல்லுவாங்களா, அதாவது படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோவில் என்பதற்கு இணங்க பெரியாரை பேசுகிறார்கள், அண்ணாவை பேசுகிறார்கள், சமூக நீதி பேசுகிறார்கள். ஆனால் சமூக நீதியை அடியோடு குழி தோண்டி புதைக்கக்கூடிய அரசாக திமுக அரசு இருக்கிறது. எனவே அதை அம்பலப்படுத்துவதுதான் என்னுடைய மிக முக்கியமான நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இன்று வந்து இன்னைக்கு வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கிறேன். அதே போல சமூக நீதி அரசாங்கம் நடத்தக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே இடஒதுக்கீடு 18% ஆசிரியர்கள் இருக்கணும், அங்க இல்ல. சோ 4% தான் இருக்குது. அதனால வந்து வெறுமனே வார்த்தை ஜாலங்களால் மட்டுமே இந்த ஆட்சி தங்களை கடத்தி கொண்டு போய் நினைக்கிறார்கள். ஆனால் பேச்சு ஒன்று இருக்குது, பூச்சு மட்டும்தான் இருக்கிறது, உள்ள எது இல்லை. கூட்டணி இல்லாததெல்லாம் பேச்சு இல்லை. அதான் சொல்றாங்களா, அதாவது முதல்ல தன்னை அரசு வந்து இவர்கள் வந்து எல்லாருக்கும் வந்து எதிர்த்து போறாங்க. முதல்ல தங்களுடைய வரையறைக்கு உட்பட்ட இதெல்லாம் அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டதையே செய்ய மறுக்கிறாங்க. அதாவது 18% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையே அவங்க சரியா பயன்படுத்தல. பல்கலைக்கழகங்கள் இன்னைக்கு இருக்கிற பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசினுடைய கீழே தான் இருக்குது. யூஜிசி சில கைட்லைன்ஸ் மட்டும் பண்ணுது. தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தியே பல பல்கலைக்கழகங்கள், இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகத்துல இங்கே மட்டும்தான் ஓரளவுக்கு சேலரி கொடுக்குறதா கேள்விப்படுறோம். தமிழ்நாட்டில் பல பல்கலைக்கழகங்கள் அப்படியே தோங்குறமா இருக்குது. எப்ப வேண்டும் வந்தாலும் அவைகள் கீழே விடலான அளவுக்கு இருக்குது. சோ இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. தொடர்ந்து மத்திய அரசு எடுத்து பயன்படுறது அதெல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லை. முதல்ல தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி கல்வி நிலையங்கள், மருத்துவர்கள் எல்லாவற்றையுமே ஒழுங்குபடுத்துறதை விட்டுட்டு இவங்க வந்து வெட்டு பேச்சுகளை விட்டுறணும்.